இன்ஸ்டாகிராம் பத்தி நிறைய பேருக்கு தெரியாத, ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு 6 இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல உங்ககிட்ட ஒரு क्वेश्चन. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் கண்டிப்பா இன்ஸ்டாகிராம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எத்தனை வருஷமா நீங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் மாதிரியே வேற என்னென்ன ஆப்க்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட்ஸ் என்ன ஆப்லாம் வருதோ அதுக்குன்னு டெடிகேட்டட் வீடியோ ரெகுலரா பண்றதுக்கு நான் முயற்சி பண்றேன். நம்ம பார்க்க போற 6 டிப்ஸ்ல 6வதா பார்க்க போற டிப்ஸ் வானிஷ் மோட் அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து டிஸப்பியரிங் மெசேஜ் அந்த மாதிரி கூட சொல்லலாம். வாட்ஸ்அப்ல இருக்கிற மாதிரி நீங்க யார் மெசேஜை டிஸப்பியர் பண்ணணுமோ அந்த பர்టిక్యులர் சார்ட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் நீங்க மேல ஸ்வைப் அப் பண்ணீங்க அப்படினா அந்த சார்ட்ல இருக்கக்கூடிய எல்லா மெசேஜ்மே டிஸப்பியர் ஆயிடும். திருப்பி அந்த மெசேजेस வேணும் அப்படினா இன்னொரு டைம் நீங்க ஸ்வைப் அப் பண்ணீங்க அப்படினா அந்த மெசேजेस எல்லாமே வந்துரும். அதனால ஒரு பர்టిక్యులர் சார்ட்ல அதுல இருக்கக்கூடிய மெசேजेस உங்களுக்கு வேண்டாம் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா ஈஸியா அந்த ஸ்வைப் அப் மூலமா டிஸப்பியர் பண்ணிக்கலாம். அடுத்ததா நம்ம 5வதா பார்க்க போற டிப்ஸ் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அப்படினு சொல்லலாம். இன்ஸ்டாகிராம்ல நீங்க நிறைய பேருக்கு மெசேஜ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி மெசேஜ் பண்ணும்போது யாருக்கோ தெரியாம நீங்க ஏதாவது மெசேஜ் பண்ணிரலாம். இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கே தேவையில்லாத ஒரு மெசேஜை வந்து நீங்க தெரியாம அனுப்பி இருக்கலாம். அப்படி அனுப்பும்போது அந்த மெசேஜை வாட்ஸ்அப்ல இருக்கிற மாதிரி delete for everyone அப்படிங்கிற மாதிரி இதுலயும் ஒரு ஃபீச்சர் இருக்குது. அந்த மெசேஜை நீங்க லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படினா unsend அப்படின ஒரு ஆப்ஷன் வரும். அதை கொடுத்துட்டீங்க அப்படினா அந்த மெசேஜ் வந்து சென்ட் ஆனது வந்து கேன்சல் ஆயிடும். சோ இந்த ஃபீச்சர் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க தெரியாதவங்களுக்கு ஏதாவது மெசேஜ் அனுப்பிட்டீங்க, இல்ல தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது தேவையில்லாத மெசேஜ் அனுப்பிட்டீங்க அப்படினா அதை unsend பண்றதுக்கு இந்த ஃபீச்சரை ரொம்பவே யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம 4வதா பார்க்க போற டிப்ஸ் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அப்படினு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் பார்த்தோம் அப்படினா இப்போ இன்ஸ்டாகிராம்ல அதிக அளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு லிமிட்டே தெரியாம அந்த அளவுக்கு இன்ஸ்டாகிராம்ல டைம் ஸ்பெண்ட் பண்றவங்களா நீங்க இருக்கலாம். அப்படி நீங்க டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்றீங்க, அது ஒரு லிமிட் பண்ணனும் அப்படினா அதுக்கு ஒரு சூப்பரான ஃபீச்சர் இருக்குது. அதாவது நீங்க டெய்லி ½ an hour தான் யூஸ் பண்ணனும் அப்படினா ½ an hour அப்படினு செட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ½ an hour முடிஞ்ச உடனே ஒரு ரிமைண்டர் வரும். இதை எப்படி செட் பண்றது அப்படினா ஜஸ்ட் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணிட்டு அதுல மெனுல போங்க. அந்த மெனுல போனீங்கன்னா யுவர் ஆக்டிவிட்டி அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த யுவர் ஆக்டிவிட்டிக்குள்ள போனீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். லிங்க்ஸ், டைம். இதுல டைம் குள்ள போய்க்கோங்க. அந்த டைம் குள்ள போனீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நீங்க எவ்வளவு நேரம் இன்ஸ்டாகிராம்ல டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் காமிக்கும். ஆவரேஜான டைம் என்ன அப்படிங்கறதையும் காமிக்கும். அதுக்கு கீழ பாத்தீங்கன்னா செட் டெய்லி ரிமைண்டர் அப்படின ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த ஆப்ஷனை டச் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு நேரம் முடிஞ்ச உடனே ரிமைண்ட் பண்ணனும் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணிட்டு அந்த டைம் வந்து நீங்க கீழ செட் பண்ணிரலாம். 10 minutes இல்ல 1 hour இல்ல ½ an hour இல்ல 1.5 மணி நேரம் 2 hours அந்த மாதிரி நீங்க டைம் செட் பண்ணிட்டீங்க அப்படினா அந்த டைம் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணும். இந்த ஃபீச்சர் வந்து இன்ஸ்டாகிராம டைமிங் தெரியாம யூஸ் பண்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம 3வதா பார்க்க போற ஃபீச்சர், இன்ஸ்டாகிராம்ல நம்ம நிறைய போட்டோஸ், வீடியோஸ் இது எல்லாத்தையுமே லைக் பண்ணிருப்போம். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம இவங்களுடைய போட்டோஸ் எல்லாம் லைக் பண்ணிருக்கோமா, இல்ல யார் போட்டோஸ்லாம் லைக் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத பார்த்துட்டு ஒருவேளை அவங்களுக்கு நமக்கு பிடிக்காதவங்களா இருந்தா அந்த போட்டோ எல்லாம் அன்லைக் பண்ணுவோம். சோ நம்ம லைக் பண்ண போட்டோஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராம்ல பார்க்க முடியும். நம்ம யார் போட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையும் லைக் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத எப்படி பார்க்கிறது அப்படினா இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு மெனுல போங்க. மெனுல போனீங்கன்னா கடைசில செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸை டச் பண்ணீங்கன்னா அதுல நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதுல அக்கவுண்ட் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போங்க. அதுக்குள்ள போனீங்கன்னா கடைசில போஸ்ட் யூ ஹேவ் லைக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணுங்க. அதுக்குள்ள என்னென்ன போட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே காமிக்குதோ அது எல்லாமே நீங்க லைக் பண்ண போட்டோஸ், வீடியோஸ். அதுல எதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கறத பார்த்துட்டு நீங்க அன்லைக் பண்றது அப்படினாலும் பண்ணிக்கலாம். இல்ல என்னென்ன லைக் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படினா உங்களுடைய டோட்டல் ஹிஸ்டரியுமே நீங்க அதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபீச்சர் வந்து நம்ம யார் போட்டோவெல்லாம் லைக் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற ஹிஸ்டரியை எடுத்து பார்க்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது 2வதா நம்ம பார்க்க போற ஃபீச்சர், நம்ம போட்டோஸ், வீடியோஸ்ல எல்லாத்தையும் நிறைய இதுல ஒரு சிலர் கமெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் அவங்கள வந்து நமக்கு பிளாக் பண்றதுக்கு மனசு வராது. அவங்க பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ், ரியாக்ஷன்ஸ் இது எல்லாமே மத்தவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைப்போம். அதே நேரத்தில் அவங்கள பிளாக் பண்ணாமலும் இருக்கணும், அவங்க பண்ணக்கூடிய கமெண்ட்ஸும் தெரியாம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர் இருக்குது. நீங்க பிளாக் பண்றதுக்கு பதிலா இன்ஸ்டாகிராம்ல ரெஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் பப்ளிக்கா யாருக்குமே தெரியாது. அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க, பட் அந்த கமெண்ட் வந்து மத்தவங்களுக்கு விசிபிளா இருக்காது. உங்களுக்கும் கமெண்ட் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் விசிபிளா இருக்கும். இந்த ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்றதுன்னா, நீங்க யாரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போறீங்களோ அவங்களுடைய ப்ரொஃபைல்குள்ள போய்க்கோங்க. போய்கிட்டு மேல வந்து 3 டாட் இருக்கும். அதை டச் பண்ணீங்கன்னா அதுல பிளாக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழ பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்கள நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடலாம். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்காதவங்க யாராவது உங்களதுல கமெண்ட் பண்றத மத்தவங்க பார்க்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடைசியா நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பார்க்க போற டிப்ஸ் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் கால் பேசுவீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. இந்த மாதிரி நீங்க குரூப்பா கால் பேசும்போது இன்ஸ்டாகிராம்ல வரக்கூடிய நிறைய போட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாமே குரூப்பா பார்த்து அதை ரசிச்சு டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு நினைப்போம். சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஃபீச்சர் கோ வாட்ச் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் கொண்டு வராங்க. இந்த
ஃபீச்சரை நீங்க யூஸ் பண்றதுக்கு நீங்க குரூப் வீடியோ கால்ல இருக்கும்போது ஆல்ரெடி நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கிற இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எல்லாமே கீழ ஸ்வைப் அப் பண்ணீங்கன்னா அதன் மூலமா பார்க்க முடியும். அந்த போஸ்ட்டை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நீங்க ஒரே டைம்ல அந்த வீடியோ கான்ஃபரன்சிங்லயே அந்த போட்டோஸ் வீடியோவை நீங்க பார்த்து ரசிச்சு அப்பவே நீங்க டிஸ்கஸ் பண்ணி என்ஜாய் பண்ண முடியும். ஒரு குரூப்பை வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ற ஒரு சூப்பரான ஃபீச்சர் வந்து இந்த கோ வாட்ச் அப்படிங்கிறது இன்ஸ்டாகிராம்ல அவைலபிளா இருக்கு. இது ஆன்லைன்லயே ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து வீடியோஸ் மீமிஸ் இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இப்போ இன்ஸ்டாகிராம் பத்தி பார்த்தா இந்த 6 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்த இந்த 6 டிப்ஸ்ல உங்களுக்கு எந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது, இந்த ஃபீச்சர் வந்து நான் அதிகமா யூஸ் பண்ணுவேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதை மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி லேட்டஸ்டான அப்டேட்ஸ் எல்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டெக் படீஸோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம அதுலயும் அப்டேட் பண்றோம். இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்புறம் லேட்டஸ்டான மொபைல்ஸ் அப்புறம் கேட்ஜெட்ஸ் உடைய அன்பாக்சிங் ரிவ்யூ இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டெக் படீஸை எல்லா சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாம லேட்டஸ்ட் அப்டேட் இன்னும் ஃபாஸ்டா தெரிஞ்சுக்க நம்முடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.